அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளவிருக்கும் படம் 5ஆம் வகுப்பு செயல் பகுதியான மூதுரை என்ற பாடலை. என்ன பாடல்? மூதுரை என்ற பாடல். இந்த பாடலை இயற்றியவர் யார் என்றால் ஔவையார். இந்த பாடலை இயற்றியவர் யார் என்றால் ஔவையார். இந்த மூதுரை என்ற சொல்லுக்கு பொருள் முதுமையான அறிவுரைகள். மூதுரை என்ற சொல்லுக்கு பொருள் முதுமையான அறிவுரைகள் என்ற பொருள் உண்டு. இந்த மூதுரைக்கு வேறொரு பெயரும் உள்ளது. என்னவென்றால் வாக்குண்டாம். என்னது? வாக்கு உண்டாம். மூதுரைக்கான வேறொரு பெயர் வாக்குண்டாம். மூதுரை என்ற சொல்லின் பொருள் முதுமையான அறிவுரைகள். மூதுரை என்ற சொல்லின் பொருள் முதுமையான அறிவுரைகள். இந்த மூதுரைக்கான வேறொரு பெயர் வாக்குண்டாம். இந்த மூதுரைக்கான வேறொரு பெயர் வாக்குண்டாம். இந்த மூதுரை பாடலை இயற்றியவர் யார் என்றால் ஔவையார். மூதுரை பாடலை இயற்றியவர் யார் என்றால் ஔவையார். இந்த ஔவையார் வேறொரு பாடல்களையும் வேறு சில பாடல்களையும் இயற்றியுள்ளார். என்னது? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார். அப்ப எத்தனை நூல்கள் இயற்றியிருக்கிறாரு? முதலியான இன்னும் பல நூல்கள் இயற்றியுள்ளன அர்த்தம். ஆனா இப்ப நமக்கு எத்தனை நூல்கள் தெரியுது? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வெளி. சோ ஔவையார் இயற்றிய நூல்கள் யாவை கிட்ட என்ன பொருள் எழுதணும்? என்னென்ன விடை எழுதணும்? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி. நம்ம பாடப்பகுதி என்னது? மூதுரை. இந்த ஆத்திச்சூடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல. என்னது? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம் அப்படின்னு சொல்லி நீங்க 1ஆம் வகுப்பில் 2ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம அதை படிக்க போறது கிடையாது. ஆனா நாம இப்ப படிக்க போறது மூதுரை என்ற பாடப்பகுதி. என்னது? மூதுரை என்றால் என்ன? மூதுரை என்றால் என்ன? முதுமையான அறிவுரைகளை கொண்டது. மூதுரை என்ற சொல்லின் பொருள் முதுமையான அறிவுரைகளை கொண்டது. மூதுரைக்கான வேறொரு பெயர் என்ன? வாக்குண்டாம். மூதுரைக்கான வேறொரு பெயர் என்னது? வாக்குண்டாம். இந்த மூதுரையில என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்படும். என்னது? நீதி கருத்துக்கள். நீதி கருத்துக்கள் என்னது? எது நன்மையான வழி, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? நீதி கருத்துக்கள் யாரும் ஒருத்தருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடியது, யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்க கூடாது அப்படின்ற கருத்துக்களை எடுத்து மொழிவதுதான் என்னன்னா மூதுரை. அதனாலதான் இதுக்கு இன்னொரு பேர் என்னது? வாக்குண்டாம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. என்னது? நீதி கருத்துக்களை எளிமையான முறையில் எடுத்துரைக்கும். நீதி கருத்துக்களை எளிமையான முறையில்னா இந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு பொருள் விளங்கும், ஈஸியா பொருள் விளங்கும். அதுதான் என்னது? எளிமையான கருத்துக்கள், எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் எடுத்து கூறுவது. அதுதான் என்னது? நீதி கருத்துக்களை எளிமையான முறையில் எடுத்து கூறுவது என்னது? மூதுரை. அப்படின்னு என்ன அர்த்தம்? எளிமையான கருத்துக்கள்னா அனைவருக்கும் புரியும் வகையில், அனைவருக்குமே புரியும் வகையில் எடுத்து கூறுவதுதான். எந்த மாதிரி கருத்துக்கள்? நீதி கருத்துக்கள். இப்ப மூதுரை என்ற சொல்லின் பொருள் என்னது? மூதுரை என்பது முதுமையான அறிவுரைகள். முதுமையான அறிவுரைகள். மூதுரைக்கான வேறு பெயர் என்னது? மூதுரைக்கான வேறு பெயர் வாக்குண்டாம். மூதுரை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஔவையார். ஔவையார் இயற்றிய வேறு சில நூல்கள் யாவை? கொன்றை வேந்தன், நல்வெளி, ஆத்திச்சூடி. மூதுரை என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு சொன்னோம்? மூதுரை என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். மூதுரை என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். இப்ப நம்ம பாடலுக்கு போலாம். சரியா? என்ன பாடல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாடலுக்கு போலாம். நான் பாடலை உங்களுக்கு 2-3 முறை படித்து காட்டுறேன். நீங்களும் செவி கொடுத்து கேட்கணும். சரிங்களா? வாங்க இப்ப பாடலுக்கு போலாம். மூதுரை என்னது? அடக்கமுடையார் அறிவிலார் என்ற எண்ணி. படிக்கும் போதே உங்களுக்கு பொருள் விளங்கும். அடக்கமுடையார் அறிவிலர் என்ற எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் என்னது? மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. என்னது? ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இன்னொரு முறை படிச்சு காட்டுறேன் பாருங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி, அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. என்னது? வாடி இருக்குமாம் கொக்கு. இப்ப படிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்ன இருக்கு? இதுல மீன் இருக்கு, ஓடு மீன், ஓடுற மீன் இருக்கு, கொக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் அடக்கம் உடையார்
அறிவிலர் என்றெண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். சரி, அடக்கம்னா அமைதியா இருக்கிறவங்க சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப பாடலை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் புரிய வரும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு லைனுக்கும் கருத்துக்கள் சொல்றேன், கருத்துக்களுக்கான பொருளை சொல்றேன். ஒவ்வொரு லைனுக்கும் லைனை படிச்சு காட்டி அந்த வரிக்கு தகுந்த பொருளையும் நான் சொல்றேன். அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி, அதாவது கற்றறிந்தோர் கற்றறிந்தோர் அமைதியாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அமைதியாக இருக்கிறத பார்த்து அவங்க அறிவில்லாதவங்க, ஒரு சிலர் அறிவில்லாதவங்க நினைச்சுப்பாங்க. ஒரு சிலர் எதுக்கிறதே அமைதியாவே இருப்பாங்க, உண்மையே இருப்பாங்க. அதை பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்க, அறிவில்லாதவங்க போல இருக்காங்க தான் இப்பத்துலயும் அமைதியாவே இருக்காங்க, அவங்க முட்டாள் போல இருக்கு அப்படின்னு நாம நினைச்சுப்போம். அதுதான் என்ன சொல்றாங்க, கடக்க கருதவோ வேண்டாம். அந்த மாதிரி நீங்க அவங்கள ஈஸியா வின் பண்ணிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம், அவங்க அமைதியா இருக்கனால அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க முட்டாள் அப்படின்னு நினைச்சு நீங்களாவே நினைச்சுக்கிட்டு ஓகே நம்ம அவங்கள வின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்கள வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. என்னது, கடக்க கருதவும் வேண்டாம், அவங்க முட்டாள்கள் இல்லை என்று அவங்களை கடக்க வேண்டாம், கருத வேண்டாம், நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் என்ன சொல்றாரு ஔவையார் சொல்றாங்க, மடைத்தலையில், மடைனது ஓடையம், மடைனது ஓடை, மடைத்தலையில் ஓடமீன் ஓட, ஓடுமீன் ஓட, உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இப்ப நீரோடை ஓடிட்டு இருக்கு, அந்த ஓடையில என்ன பண்ணுனா எல்லாமே எல்லா சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஓடுமீன் ஓட, அதுல மீன் சின்ன சின்ன மீனெல்லாம் ஓடிட்டு இருக்கு. உருமீன் என்னது, பெரிய மீன், உருமீன் பெரிய மீன் வருமளவு, எப்ப பெரிய மீன் வருதோ அது வரைக்கும் வாடி இருக்குமாம் கொக்கு, அதுக்கு தகுந்த மீன் எப்ப வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணுது, அந்த கொக்கு காத்திருந்து தனக்கான ஏற்ற உணவை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுது, எடுத்துக்கொண்டு செல்கிறது. அதே போலதான் அறிவுள்ளவர்களும் தனக்கு வாய்ப்பு வரும் வரைக்கும் அவர்கள் அடக்கமாகவே இருப்பார்கள். அதனை நாம் என்ன நினைக்க கூடாது, அவங்க முட்டாள் என்று நாம் கருதக்கூடாது. என்ன நினைக்க கூடாது, முட்டாள்கள் என்று கருதக்கூடாது. பாருங்க, அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி, என்னது, அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி என்ன சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடக்க கருதவும் வேண்டாம், என்னது, கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடையில் ஓடுமீன் ஓட, உருமீனா பெரிய மீன் வருமளவும் எப்ப வருதோ அது வரைக்கும் வாடி இருக்குமாம் கொக்கு, அது வரைக்கும் காத்து கொண்டிருக்குமாம் கொக்கு. ஒரு கொக்கானது தனக்கான ஏற்ற உணவு எப்ப வருகிறதோ, பற்பல உணவுகள் வந்தாலும் அதுக்கான ஏற்ற உணவு எப்ப வருதோ அது வரைக்கும் என்ன பண்ணுது, அந்த கொக்கு காத்து கொண்டிருந்து அந்த பெரிய மீனை கவ்விக்கொண்டு செல்கிறது. அதே போன்றுதான் அறிவுள்ளவரும் அடக்கமாக இருப்பார்கள். இதற்கு தனக்கு வாய்ப்பு வரும் வரைக்கும் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் முட்டாள் என்று கருதி அவர்களை கடந்து செல்ல வேண்டாம், அவர்களை வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணவும் வேண்டாம் என்று என்ன சொல்லுகிறாங்க, யார் சொல்றாங்க, ஔவையார் அவர்கள் கூறுகிறார்கள். நான் திரும்பவும் பாடலை படிச்சு காட்டுறேன். பாடலை படிச்சு காட்டிட்டு புத்தகத்துல என்ன பொருள் கொடுத்துருக்காங்க நான் திரும்பவும் படிச்சு காட்டுறேன். சரிங்களா? பாடலை மறுபடியும் காட்டுறேன். மூதுரை, என்னது, மூதுரை. அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி, என்னது, அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், கருதுன நினைக்க வேண்டாம். மடைத்தலையில், என்னது, ஓடையில், மடைனது நீரோடையில், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட, உருமீன் வருமளவு வாடி இருக்குமா கொக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புத்தகத்துல என்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்றத நான் படிச்சு காட்டுறேன். இப்ப புத்தகத்துல என்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க, இல்லையா, அதுல சின்ன சின்ன மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கொக்குனது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். என்ன பண்ணுமா, அந்த கொக்கு அப்படியே ஒத்த காலிலே நின்றுட்டு இருக்குமா, அசைவின்றி காத்து கொண்டிருக்குமா. கொஞ்சம் கூட அசைஞ்சு என்ன பண்ண, மீன்களை ஓடிவிடும் இல்லையா. அதனால என்ன பண்ணா, தனக்கு ஏற்ற உணவு எப்ப வருதோ அது வரைக்கும் தன் பொறிகளை, தன் உறுப்புகளை அடக்கி கொண்டு அந்த இடத்துல என்ன பண்ணுது, காத்து கொண்டிருக்கிறது. என்னது, கொக்கானது காத்து கொண்டிருக்கிறது. அதுபோல
அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். என்னது? யாரு? அறிவாளிகள் சிலர் அடங்கி இருப்பார்கள். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம். அவர்களை முட்டாள்கள் என்று எண்ணி அவர்களை வென்று விடலாம் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த அறிவுள்ளவர்கள் தனக்கான காலம் வரும் வரை, தனக்கான நேரம் வர வரை அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களை முட்டாள்கள் என்று எண்ண வேண்டாம் என்று ஔவையார் கூறியுள்ளார். புரியுதுங்களா? இப்ப பாட புத்தகத்துல இருக்கிற மதிப்பீடு வினாக்களை நம்ம பார்க்கலாம். பாட புத்தகத்தில் உள்ள மதிப்பீடு வினாக்கள். என்றெண்ணி என்று சொல்லி பிரிக்க கிடைப்பது என்னது? என்றெண்ணி என்று சொல்லி பிரிக்க கிடைப்பது என்ன? வாங்க, என்றெண்ணி என்று சொல்லை எவ்வாறு பிரித்தெழுதுவார்? என்று கூட்டல் என்னது? என்று கூட்டல் எண்ணி. என்றெண்ணி என்று சொல்லை எவ்வாறு பிரித்தெழுதுவார்? என்று கூட்டல் என்னது? என்று கூட்டல் எண்ணி. என்றென்னும் சொல்லை எவ்வாறு பிரித்தெழுதுவாய்? என்று கூட்டல் எண்ணி. அடுத்து என்னது? மடைத்தலை. மடைத்தலை என்ற சொல்லை எவ்வாறு சேர்த்தெழுதுவாய்? மடைத்தலை. என்னது? மடைத்தலை. வழிநிலத்து இங்கு தோன்றும். மடை கூட்டல் தலை என்ற சொல்லை எவ்வாறு சேர்த்து எழுதுவாய்? மடைத்தலை. வருமளவு. என்னது? வருமளவு. இங்க இருக்கிற இன்பு கூட்டல் லா என்ன மாறிடும்? மாவா மாறிடும் இல்லையா? நீங்க வாய்ப்பாடு படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப எப்படி எழுதுவ? வருமளவு. வருமளவு. என்னது? வருமளவு. அறிவிலர் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னது? அறிவிலர்னா முட்டாள்கள் அர்த்தம். அப்ப முட்டாள்களுக்கு என்ன எதிர்ச்சொல் வரும்? அறிவுள்ளவர்கள் தான் வரும். அப்ப அறிவிலருக்கு என்ற எதிர்ச்சொல் என்னது? அறிவுடையவர். அறிவுடையவர். என்னது? அறிவிலருக்கு என்ற எதிர்ச்சொல் என்னது? அறிவுடையவர். என்னது? அறிவுடையவர். அடுத்தது எண்ணுதல் என்று சொல்லுக்குரிய பொருள் யாது? எண்ணுதல் என்னது? நம்ம எண்ணி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப என்னது? நினைத்தல். என்னது? எண்ணுதல்னா நினைத்தல். எண்ணுதல் என்றால் என்னதான்? என்ற சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். எண்ணுதல் என்ற சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். அறிவிலர் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் அறிவுடையவர். என்னது? அறிவுடையவர். என்றெண்ணி எனும் சொல்லை எவ்வாறு பிரித்தெழுதுவாய்? என்று கூட்டல் எண்ணி. மடை கூட்டல் தலை என்ற சொல்லை எவ்வாறு சேர்த்தெழுதுவாய்? மடைத்தலை. வரும் கூட்டல் அளவு என்ற சொல்லை எவ்வாறு சேர்த்தெழுதுவாய்? வருமளவு. அறிவிலர் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் யாது? அறிவுடையவர். எண்ணுதல் என்ற சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். என்னது? நினைத்தல். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? இப்பாடலில் உள்ள எதுகை சொற்கள் அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுகை சொற்கள் அப்படின்னா ஒரு சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வருது. இப்ப அம்மா, மாம்பழம், பம்பரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இம்முன்னு வருதா? அதே மாதிரி இப்பாடல்களிலும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இப்பாடலிலும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? அடக்கம். என்னது? அடக்கம். அடுத்தது கடக்க. இது இந்த இரண்டு சொற்களுக்கும் இரண்டாம் எழுத்து என்ன இருக்கு? டாடான்னு இருக்கு. என்னது? இந்த இரண்டு சொற்களுக்கும் இரண்டாம் எழுத்து டாடா என்று இருக்கிறது. இதுல பாருங்க உடையார். என்னது? உடையார். இது மடைத்தலை. இந்த இரண்டு சொற்களுக்கும் இரண்டாம் எழுத்தினருக்கு டை டை இருக்கு இல்லையா? டை இடை. உடையார், மடைத்தலை. அப்ப இச்செயலில் உள்ள எதுகை சொற்கள் என்னென்ன இருக்கு? அடக்க, கடக்க. அடக்கம், கடக்க. அடுத்தது எனக்கு உடையார், மடைத்தலை. அடுத்தது எனக்கு உடையார், மடைத்தலை. புரியுதுங்களா? இப்ப அடுத்தது பொறுத்துக்க போலாம். இப்ப அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம். என்னது? பொறுத்துக்க பாருங்க. உரிமை, கருதவும், அறிவிலர், மடைத்தலை, அடக்கம். இப்ப இந்த பொறுத்துக்க சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கான விடைகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? நீர் பாயும் வழி, பணிவு, நினைக்கவும், பெரிய மீன்,
அறிவில்லாதவர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கான இந்த கேள்விக்கான விடை இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், சரியா இப்ப பொருத்த போறோம். என்னது சரியா பொருத்த போறோம். உருமீன் பாடல் என்ன சொன்னோம், உருமீன் அப்படின்னா பெரிய மீன் அப்படின்னு சொல்லி சொன்ன முடியா. எங்க இருக்குது பெரிய மீன், இங்க பாருங்க 4வதா இருக்கு. என்னது உருமீன் பெரிய மீன். உருமீன் என்னது பெரிய மீன். கருதவும் அப்படின்னு என்னது, கருதுறது என்னது நினைக்கிறது. கருதுறது என்னது நினைக்கவும். அப்ப கருதவும் என்று சொல்லுக்குரிய பொருள் நினைக்கவும். சோ 2வது பொருத்தியாச்சு. அடுத்தது 3வது அறிவிலர் என்னது, அறிவில்லாத முட்டாள் சொல்லி சொன்னோம்ல. அப்ப அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா அறிவில்லாதவர். என்னது அறிவில்லாதவர். அறிவிலர் என்று சொல்லக்கூடிய பொருள் அறிவில்லாதவர். என்னது அறிவில்லாதவர். அடுத்து என்னது மடைத்தலை. மடைன்னு என்ன சொன்ன, தண்ணி போற வழின்னு சொல்லி சொன்னோமா, நீர் ஓடைன்னு சொல்லி சொன்னோமா. அப்ப நீர் ஓடை என்ன போகும், தண்ணி தானே போகும். அப்ப மடைத்தலைக்கு என்ற சொல்லுக்குரிய பொருள் என்னது நீர் பாயும் வழி. என்னது நீர் பாயும் வழி. அடக்கம் அப்படின்னது, அடக்கம் என்றால் பணிவு. அடக்கம் என்றால் பணிவு. இப்ப சொல்லுங்க, உருமீன் பெரிய மீன். கருதவும் நினைக்கவும். அறிவிலர் அறிவில்லாதவர். மடைத்தலை நீர் பாயும் வழி. அடக்கம் பணிவு. என்னது அடக்கம் பணிவு. அடுத்து ஒரு சொல்ல கொடுத்திருக்காங்க. அந்த சொல்லுல எத்தனை புதிய சொற்களை உருவாக்க முடியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இருங்க இப்ப நான் எழுதுறேன். அதை இப்ப பாருங்க மடைத்தலை என்ற ஒரு சொல்ல கொடுத்திருக்காங்க. இதுல எத்தனை புதிய சொற்களை அவங்களால உருவாக்க முடியும் அப்படி சொல்றாங்க. பாருங்க, மா தலை, மா லை மலை அப்படின்ற ஒரு புதிய சொல்லை உருவாக்க முடியுமா? அடுத்து மடை, மடைன்ற ஒரு புதிய சொல்லை உருவாக்க முடியுமா? அதுக்கப்புறம் தலை, தலைன்ற ஒரு புதிய சொல்லை உருவாக்க முடியுமா? அடுத்தது என்னது தடை, தடைன்ற ஒரு புதிய சொல்லை உருவாக்க முடியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களை எத்தனை புதிய சொற்களை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை எடுத்து புதிய சொற்களை உருவாக்கணும். சரிங்களா, இப்ப நாம அடுத்தது என்ன இருக்குன்னா வினாக்களுக்கு விடையளிக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னென்ன வினா கொடுத்திருக்காங்கன்னா, கொக்கு எதற்காக காத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொக்கு எதுக்காக காத்து கொண்டிருந்தது, உரு மீன் வரும் வரை காத்து கொண்டிருந்தது. அப்ப எதுக்காக காத்து கொண்டிருந்தது, பெரிய மீன் வரும் வரை பெரிய மீனுக்காக காத்து கொண்டிருந்தது. கொக்கு எதற்காக காத்து கொண்டிருந்தது, பெரிய மீனுக்காக காத்து கொண்டிருந்தது. யாரே அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். யார் அவர், அடக்கமுடையவரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது என்று ஔவையார் கூறுகிறார். என்னது ஔவையார் கூறுகிறார். இப்ப இந்த பாடல் இன்னொரு டைம் படிச்சு காட்டுறேன் பாருங்க. மூதுரை, அடக்கமுடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு. வாடி இருக்குமானது காத்து இருக்குமாம் கொக்கு. நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தர் அமைதியா இருக்காங்கன்னா அவங்கள முட்டாள்கள் என்று எண்ணி கருதக்கூடாது. அவர்களை ஒதுக்கி விடவும் கூடாது. அவங்களை வென்று விடலாம் என்ற எண்ணமும் நமக்கு வரக்கூடாது, ஒரு கர்வமும் வரக்கூடாது. ஏன்னா அவர்கள் அறிவுள்ளவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் என்று எண்ண வேண்டும். யாரையும் நம் கீழனமா எண்ணி பேசிவிடக் கூடாது, எண்ணி நினைக்கவும் கூடாது. சரிங்களா, அதே போன்ற ஔவையார் கூறிய அறிவுரையை கேட்டு நீங்களும் நல்வழியில் செல்ல வேண்டும். இந்த பாடத்தில் எதனா சந்தேகம் என்றால் குறிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க. வகுப்பில் ஆன்லைன் வகுப்பில் நடத்தும் பொழுது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளும். இந்த பாடலோட பிடிஎஃப்பும் வினாவிடைகளும் நான் பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க நோட்ல எழுதிக்கோங்க. நன்றி, வணக்கம்.